ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சேனலில் ஒரு புதுசாக ஒரு சீரீஸ் ஒன்று ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். அதுக்கு பேர் கதை போமா. நம்ம லைஃப்பில் சின்ன சின்ன சம்பவங்கள் நடந்திருக்கோம், நம்ம நிறைய க்ராஸ் பண்ணி வந்திருப்போம். அதெல்லாம் பற்றி பேசுகிறது தான் இந்த கதை போமா. கதைக்குள்ளே போகலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மாதத்துக்கு முன்னாடி நான் பார்க் போயிருந்தேன் என் பசங்களோட. அங்கே 2 லேடிஸ் வந்து பேசிக்கிட்ட விஷயம் எனக்கு ரொம்பவே ஹர்ட்டிங்காக இருந்தது. நம்ம மக்கள்லாம் நம்ம இவ்வளோ சீக்கிரமாக ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதுவும் ஒரு குழந்தைய கூட இப்படிலாம் ஜட்ஜ் பண்ணுறாங்கன்றத நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருந்தது. என்ன ஜட்ஜ் பண்ணுறாங்கன்னா, எப்படி தெரியுமா பேசிக்கிட்டாங்க? அதில் அதாவது இவங்களோட பசங்களோட அந்த பையன் விளையாடிட்டு இருந்தான். அந்த பையன் வந்து பால் விளையாடிட்டு இருக்கும்போது இந்த பசங்க கிட்ட பால் தூக்கி போடாம அவன் எங்கேயோ டாட்ச் பண்ணி பால் விளையாடிட்டு இருந்தான். அதாவது வேற எங்கேயோ வேணும்னே தூக்கி போடுறது. ஒரு சில குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி பிடிக்கும். அந்த மாதிரி இவனுக்கு பிடிக்குமா இருக்கும். நம்மளுக்கு தெரியாது அந்த பையனை பத்தி இல்லையா? ஸோ இதை மாதிரி விளையாடுறத பார்த்துட்டு அந்த அம்மாக்கள் 2 பேரும் பேசிக்கிறாங்க. இப்படிலாம் விளையாடுறான், துருன்னு ஓடிக்கிட்டே இருக்கான்ப்பா. இந்த பையனுக்கு ஒரு வேலை ஆட்டிசம் இருக்கும்னு நினைக்கிறேன். ADHD கூட இருக்க சான்ஸ் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச என்னோட ஃப்ரெண்டோட பையனுக்கும் ஆட்டிசம் தான். அவனும் இந்த மாதிரி தான் பண்ணுவான். எனக்கு என்னமோ இந்த பையனும் அதே மாதிரி தான் இருக்கான்னு தோணுது அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு என்னன்னா, 5 நிமிஷம் முன்னாடி பார்த்த குழந்தை அந்த குழந்தைய பத்தி சொல்றதுக்கு எப்படி உங்களுக்கு மனசு வந்தது? எப்படி யார் ரைட்ஸ் கொடுத்தா? நம்ம அடுத்த குழந்தைங்களை பத்தி பேசுறதுக்கு நம்மளுக்கு யாரு ரைட்ஸ் கொடுத்தா? How can we talk something not good? அது எனக்கு புரியல. எனக்கு நிஜமாவே அது ஒரு தப்பான விஷயம். ஏன்னா என் ஃப்ரெண்டோட குழந்தையாவே இருந்தாலும் நானா அது வெறும்னா கண்ணால பார்த்து அந்த குழந்தைக்கு ஆட்டிசம் இருக்கும், ADHD இருக்கும், இல்லை என்ன ஏதாவது ஒரு டெஃபிஷியன்சி இருக்கும் நம்ம சொல்லக்கூடாது. we are not that much educated. நம்ம எஜுகேட்டடாகவே இருந்தாலும் நம்ம சொல்றது தப்பு. அது அந்த பேரண்ட்ஸ் தான் முடிவெடுக்க வேண்டிய விஷயம். அப்பா மக்கள் அவங்க 2 பேரும் பேசிக்க வேண்டிய விஷயம் அது. அவங்களா பேசி அவங்கள டாக்டர்கிட்ட போயிட்டு அவங்கள செக் பண்ணிக்க வேண்டிய விஷயம் அது. நம்ம சொல்றதுக்கு நம்மளுக்கு ரைட்ஸ் கிடையாது. யார் அந்த ரைட்ஸ் கொடுத்தா நம்மளுக்கு அடுத்த குழந்தைய பற்றி பேசுறதுக்கு? அதே இடத்துல நம்ம குழந்தைய வச்சு நம்ம பார்க்கணும். முதல்ல என் குழந்தை யாராவது இந்த மாதிரி சொன்னா நான் ஏற்றுக்க முடியுமா? என்னால் முடியாதுல்ல. நம்ம எப்படி அந்த அடுத்த குழந்தைய பற்றி பேசலாம்? இப்போலாம் எல்லாருமே இல்லை, குழந்தை இப்படிதான், இது பார்த்தோன்னே இவன் எப்படி இருக்கானா ஆட்டிசம் தான், ADHD தான் அப்படி நம்ம முடிவு பண்ண. நம்ம எல்லாரும் டாக்டர்ஸ் ஆகிட்டோம். நம்ம இப்போலாம் எல்லாருமே பீடியாட்ரிஷியன் ஆகிட்டோம். எல்லாருமே நம்ம வந்து சைக்காலஜிஸ்ட் ஆகிட்டோம். எனக்கு இது ரொம்ப கஷ்டமா இருந்தது இந்த விஷயம். அம்மாக்கள்லாம் இப்படி பேசுறது எனக்கு கஷ்டமா இருக்கு. ஏன்னா அம்மாக்களுக்கு தான் முதல்ல ஹர்ட் ஆகும் இந்த மாதிரி விஷயம். அதே இடத்துல ஒரு அம்மாவா இருந்து அவங்களால எப்படி இப்படி பேச முடிஞ்சதுன்னு எனக்கு தெரியல.